விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாடு உள்பட தேசிய அளவில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், தேசிய மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் நேற்று மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெரும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டின் போது மது விலக்கை தேசிய கொள்கையாக வரையறுக்கவும் சட்டம் இயற்றவும் உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து உலகம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுவதால் டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்துக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரக பகுதியில் 2 முறை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளதால் இதனை கருத்தில் கொண்டு தூதரகத்தை சுற்றிலும் இரும்பு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு ஏராளமான காவல்துறை அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். கதர் ஆடை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் கை கொடுக்கும் வகையில் கதர் மற்றும் கிராம பொருட்களை அதிக அளவில் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொண்டாடப்பட்ட மகாத்மா காந்தி 156வது பிறந்த தினத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிராமங்களில் உள்ள கதர் நெசவாளர்களால் நவீன சூழலுக்கு ஏற்ப புத்தம் புது வடிவமைப்புகளில் கண்ணை கவரும் வண்ணத்தில் கதராடைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மாணவ மாணவியர், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் அனைவரும் இப்பொருளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறைகளில் ஜாதியை வைத்து பாகுபாடு காட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேசம், தமிழகம் உள்பட 11 மாநிலங்களின் சிறை கையேடுகள் சிறையில் கைதிகளுக்கான பணி ஒதுக்கீட்டில் சாதி அடிப்படையில் பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கல்யாண் பகுதியை சேர்ந்த ஒருவரால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சில மாநிலங்களின் சிறைகளில் குறிப்பிட்ட பழங்குடியின சமூகத்தினருக்கும் தொடர் குற்ற பின்னணி உடைய நபர்களுக்கும் சிறைப்பணி ஒதுக்கீட்டில் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ஆந்திரம், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா, ஜார்க்கண்ட், கேரளம், தமிழகம், மகாராஷ்டிரம் ஆகிய 11 மாநில சிறை கையேடுகள் கைதிகளுக்கான பணி ஒதுக்கீட்டில் சாதிய பாகுபாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளன. எனவே இந்த கையேடுகளில் இடம்பெற்றுள்ள தவறான விதிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆன்மீக மையத்துக்குள் இராணுவத்தையோ போலீசாரையோ அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈஷா யோகா மையத்தில் உள்ள தனது 2 மகள்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் கோவை மாவட்ட காவல்துறை இதுகுறித்து நேரில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். இதனையடுத்து யோகா மையத்தில் உள்ள பிரம்மச்சாரிகள் மற்றும் தன்னார்வலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் இன்றும் விசாரணை வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது.